அட போயா நீயும் உன் ஜபமும். ஒரு நம்பிக்கையும் ஜெபம் பண்ணி என் வாழ்க்கை என் நேரம் தான் வீண். சபைக்கு போய் ஒரு பிரயோஜனமும் இல்ல, வேதத்தை வாசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. எல்லாத்துக்கும் நடக்குது, எனக்கு மட்டும் என்ன மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. எல்லாருடைய ஜபத்துக்கும் நீங்க பதில் தரீங்க, ஆனா எனக்கு மட்டும் பதில் தரவே இனி என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம போயிட்டோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடுகளவு கூட நம்பிக்கையே இல்லை. ஏதோ எகிப்து தேசத்துல கொஞ்சமாவது 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தோம். மோசே கூப்பிட்டாருன்னு சொல்லி இவரை நம்பி வந்தோம். கடைசியில பின்னாடி பார்வோன் என்ன பண்றான், படையெடுத்து வருகிறான். முன்னாடி பெரிய செங்கடல் இருக்கு. இனி வாழ்வா சாவா, நிச்சயம் கன்ஃபார்ம் டெத் தான். இனி நம்பிக்கையே இல்ல. நம்ம பிள்ளைகள் குடும்பமா எல்லாம் போய் இந்த கடலை விழுந்து சாக வேண்டியதுதான். நம்பிக்கையே இல்ல. ஆனா மோசே அவன் சமுத்திரமாய் தன்னுடைய கோலை உயர்த்தி பிடித்தான். செங்கடல் 2ஆய் பிளந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருக்கலாம், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை என்ன பண்ணாது, வீண் போகவே போகாது. கரத்தை பிடித்தவர் நிச்சயம் கரை சேர்ப்பார்.